श्रीमान वेंकटनाथार्य कवितार्केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृति। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये। ஸ்ரீ விஷ்ணு புராணம் அம்சம் 1 அத்தியாயம் 14. பராசர முனிவர் பிருது மன்னனுடைய சரித்திரத்தை மேலும் தொடர்ந்து மைத்ரேயருக்கு கூறுகின்றார். மைத்ரேயரே, பிருதுவிற்கு அந்தர்தானன், பாதி என்ற 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்தர்தானன் சிகண்டி என்னும் மனைவியிடம் ஹவிர்தானன் என்ற மகனை பெற்றான். அவன் அக்னியின் மகளான தீக்ஷணையை மணந்து பிராச்சீன பர்கிஸ், சுக்ரன், கயன், கிருஷ்ணன், விரச்சன், அச்சினன் என்று 6 பிள்ளைகளை பெற்றார்கள். அவர்களில் ஹவிர்தானனின் மூத்த மகனான பிராச்சீன பர்கிஸ் என்பவன் பிராச்சீன கிரகங்களான தர்பைகளை பூமியில் பரப்பி யஜ்ஞங்கள் செய்ததால் அவனுக்கு பிராச்சீன பர்கிஸ் என்கின்ற பெயர் உண்டாயிற்று. அவன் சமுத்திரத்தின் புதல்வியான சுவர்ணை என்பவளை திருமணம் செய்து கொண்டு பிரச்சேதசர்கள் என்னும் 10 பிள்ளைகளை பெற்றார். அவர்கள் தனுர்வேதத்தில் கரை கண்டவர்கள். அந்த பிரச்சேதசர்கள் ஒரே பயனை எதிர்பார்த்து ஒரே தர்மத்தை அனுஷ்டித்துக் கொண்டு சமுத்திர நீரில் மூழ்கி இருந்து 10,000 வருடங்கள் கடுந்தவம் செய்தனர். மைத்ரேயர் கேட்கின்றார், ஹே முனிவரே, மகாத்மாக்களான அப்பிரச்சேதசர்கள் சமுத்திரத்தில் மூழ்கி இருந்து தவம் செய்ய வேண்டிய காரணம் என்னவென்று விளக்குவீர்களா? பராசரர் சொல்கின்றார், மைத்ரேயரே, முன்னொரு சமயம் பிரம்மாவின் தூண்டுதலின் பேரில் பிரச்சேதசர்களின் பிதாவான மகாத்மா பிராச்சீன பர்கிஸ் அப்பிரச்சேதசர்களிடம் மிகுந்த ஆதரவுடன் மக்களை படைக்க வேண்டி இவ்வாறு கூறினார். புத்திரர்களே, தேவதேவரான பிரம்மதேவர் என்னிடம் மக்களை பெருக்குக என்று கட்டளையிட்டார். நானும் அதை அப்படியே என்று ஒத்துக்கொண்டேன். ஆகவே புத்திரர்களே, நீங்களும் என் பிரியத்திற்காக மக்களை பெருக்குங்கள். ஏனெனில் பிரம்மதேவரின் கட்டளையை நீங்களும் சோம்பலின்றி நிறைவேற்ற வேண்டாமா? பராசரர் கூறுகிறார், முனிவர்களே, அந்த அரசகுமாரர்களும் தங்கள் தந்தையின் சொல்லை கேட்டு அப்படியே ஆகட்டும் என்று ஆமோதித்து பின் தந்தையிடம் கேட்கலாயினர். தந்தையே, நாங்கள் எந்த காரியம் செய்தால் மக்களை பெருக்கத்தக்கவர்களாக ஆவோமோ அக்காரியத்தை சற்றே விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்க பிராச்சீன பர்கிஸ் சொல்கின்றார், வரமளிப்பதில் வல்லவரான ஸ்ரீமன் நாராயணனை ஆராதனை செய்வதனாலேயே சந்தேகமின்றி ஒருவன் தான் விரும்பிய பொருளை பெற முடியும். இது அல்லாது வேறொரு உபாயத்தினால் விரும்பிய பயனை பெறுவதென்பது கடினமே. இனி நான் சொல்ல வேண்டியது வேறு என்ன இருக்கின்றது? நீங்களும் உங்கள் விருப்பம் கைகூட வேண்டும் என்று நினைப்பீர்களே, ஆனால் ஸ்ரீ கோவிந்தனை பூசியுங்கள். அதனால் நீங்கள் விரும்பியபடி மக்களை பெருக்கலாம். ஒருவனுக்கு அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 வித பெரும் பேறுகளை பெற வேண்டும் என்ற விருப்பம் இருக்குமேயானால் அதற்கு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை பூஜிக்க வேண்டும். ஆதி காலத்தில் பிரம்மதேவர் ஜனார்தனான ஸ்ரீமன் நாராயணனை பூஜித்துத்தான் மக்களை படைக்கும் திறனை பெற்றார். நீங்களும் அந்த அச்சுதனை ஆராதியுங்கள். இதனால் உங்களது வம்சம் பெருகும், வளர்ச்சி அடையும். இவ்வாறு தந்தை கூறியதை கேட்டதும் பிரச்சேதசர்களும் கடல் நீரில் மூழ்கி இருந்து அடங்கிய மனத்தவராய் தவம் செய்ய தொடங்கினர். முனிவரே, அனைத்துலகிற்கும் தஞ்சம் புகும் ஒரே இடமானவரும் உலக நாயகருமாகிய ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி தாமரைகளிலேயே மனத்தை பதிய வைத்து 10,000 வருடங்கள் தவம் செய்து ஸ்ரீ லக்ஷ்மி நாயகனான இறைவனை துதித்தனர். தன்னை துதித்தவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி தருபவன் தானே பெருமாள். மைத்ரேயர் கேட்கின்றார், சுவாமி, கடலில் மூழ்கி பிரச்சேதசர்கள் ஸ்ரீ பகவானை துதித்த துதியை சற்று தயவு செய்து கூறுங்கள். பராசரர் கூறுகின்றார், மைத்ரேயரே, முன்பொரு காலத்தில் கடலில் மூழ்கி பிரச்சேதசர்கள் தன்மயமாக செய்த பரம பாவனமான துதியை கூறுகிறேன், கேளுங்கள். பிரச்சேதசர்களின் துதி. பிரச்சேதசர்கள் துதிக்கின்றார்கள், எந்த ஒரு இறைவனிடம் அனைத்து வாக்கியங்களும் சென்று நிலை பெறுமோ, எவர் உலகின் படைப்பிற்கு காரணரோ அந்த உலகநாயகனான பரமபுருஷனுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம். சூரியன், சந்திரன், அக்னி முதலிய ஒளிக்கூட்டங்களையும் விளங்க பண்ணுகின்ற பிரகிருதியற்ற ஜோதிமயனும் நிகரற்றவரும் சூக்ஷ்ம ரூபனும்
காலம், இடம் ஆகியவற்றால் அளக்க முடியாதவரும் அசையும் அசையாததுமான ஜீவராசிகளை கொண்ட இவ்வுலகத்திற்கு காரணபூத்தனுமாக விளங்கக்கூடியதாகிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு வணக்கம். உருவமற்ற எந்த பரம்பொருளுக்கு பகல் என்பது முதல் உருவமாயும், இரவு என்பது இரண்டாவது உருவமாகவும், சந்தி என்பது மூன்றாவது உருவமாகவும் இருக்குமோ அந்த காலஸ்வரூபமான பகவானை வணங்குகின்றேன். எவர் அமுதமாகி தினமும் தேவர்களாலும் பித்ருக்களாலும் உண்ணப்படுகின்றாரோ, ஔஷதிகளை கொண்டு எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கின்றாரோ, அந்த சோமனான சந்திரனின் திருமேனியாக விளங்கும் இறைவனுக்கு நமஸ்காரம். எவர் வெப்பமயமாகி தன் கிரணங்களினால் இருளை நீக்கி ஆகாயத்தை பிரகாசிக்கச் செய்து வெம்மைக்கும் குளிருக்கும் நீருக்கும் ஆரம்பமாக இருக்கின்றாரோ, அந்த சூரியனின் வடிவான இறைவனுக்கு நமஸ்காரம். எவர் கடினமான சொரூபம் உள்ளவராக இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டு ஓசை, தொடுதல், ரூபம், ரசம், கந்தம் என்கின்ற 5 விஷயங்களுக்கும் ஆதாரமாக விளங்குகின்றாரோ, அந்த பூமி ஸ்வரூபமான எம்பெருமானை வணங்குகின்றேன். எவர் அகில உலகங்களுக்கும் தோற்றுவாயான யோனி ரூபமாகவும் அனைத்து உயிர்களுக்கும் விதா ரூபமாகவும் விளங்குகின்றாரோ, அந்த ஜலஸ்வரூபனான ஸ்ரீ ஹரிக்கு நமஸ்காரம். எவர் அனைத்து தேவதைகளுக்கும் முகமாக இருந்து ஹவ்யத்தையும், பித்ருக்களுக்கு முகமாக இருந்து கவ்யத்தையும் உண்கின்றாரோ, அந்த அக்னிஸ்வரூபரான பரமாத்மாவை வணங்குகிறோம். பிராணன், அபானன் என்கின்ற 5 வாயுவாக சரீரங்களிலே நின்று பகல் இரவுகளில் சுவாசம் விடுவது முதலாகிய செய்கைகளை செய்கின்றாரோ, ஆகாயத்து நின்று தோன்றியவராகிய வாயு ரூபமான அந்த பகவானை வணங்குகிறேன். எவர் அனைத்து பூதங்களுக்கும் இடமளித்துக் கொண்டு அனந்த மூர்த்தியாகவும் தூய்மையே வடிவாகவும் விளங்கும் அந்த ஆகாய ரூபமான இறைவனுக்கு நமஸ்காரம். எவர் சகல இந்திரியங்களுக்கும் இருப்பிடமான சப்தம் முதலிய விஷய வடிவாக இருக்கின்றாரோ, அவ்வாறான உலகத்தை தோற்றுவித்தவராகிய ஸ்ரீ கிருஷ்ணா, உனக்கு நமஸ்காரம். எவர் கெடுவதும் கெடாததுமான இந்திரிய வடிவமாக சப்தம் முதலிய விஷயங்களை கிரகித்துக் கொண்டு ஞானத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றாரோ, அந்த பெருமானுக்கு வணக்கம். இந்திரியங்கள் மூலம் கிரகிக்கப்பட்ட சப்தம் முதலிய விஷயங்களை ஆன்மா அறிவதற்கு காரணமாக நிற்கும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று கூறப்படுகின்ற அந்தக்கரண ஸ்வரூபியான பகவானுக்கு நமஸ்காரம். அளக்க இயலாத எவரிடத்தில் இந்த அனைத்து பிரபஞ்சமும் இருக்கின்றதோ, எவரிடத்திலிருந்து உண்டாயிற்றோ, எவரிடம் லயம் அடைகின்றதோ, அந்த பிரகிருதி வடிவமான இறைவா, உனக்கு நமஸ்காரம். யார் ஒருவர் பிரகிருதி சத்வம் முதலிய குணங்கள் இல்லாமல் தூய்மையானவராக இருந்தும் பிரகிருதி தொடர்புடைய சத்வம் முதலிய குணங்கள் உள்ளவரை போல் மயக்கத்தில் தோன்றுகிறாரோ, அந்த ஜீவாத்மஸ்வரூபியான புருஷோத்தமனை வணங்குகின்றேன். அறிவு சுருங்குவது விரிவது என்ற திரிதல் இல்லாதவரும் பிறப்பு இறப்பு அற்றவரும் தூய்மையானவரும் பிரகிருதியின் குணசம்பந்தம் இல்லாதவரும் பிரகிருதி புருஷர்களை காட்டிலும் மிகுந்த மேன்மை பெற்றவருமாக இருக்கின்ற பிரம்மஸ்வரூபமான எம்பெருமானை உம்மை வணங்குகின்றோம். நீட்சியும் மீட்சியும் பருத்ததும் சிறுத்ததும் சிவந்ததும் கருத்ததும் இல்லாதவரும் ஒட்டுதலும் காந்தியும் உடலும் இல்லாதவரும் எதிலும் பிடிப்பில்லாதவரும் உடல் அற்றவரும் ஜீவனிலிருந்து வேறுபட்டவரும் துன்பமில்லாதவரும் இடைவெளி இல்லாதவரும் சப்தம், ஸ்பரிஷம், ரூபம், ரசம், கந்தம் முதலான 5 தன்மாத்திரைகள் அற்றவரும் கண், காது, மூக்கு முதலானவைகளும் வாக்கு, கால், கை முதலியனவும் அந்தக்கரணம் இல்லாதவராகவும் நாமம், கோத்திரம், அன்னம், பானம் முதலியவற்றால் உண்டாகும் சுகமும் தன்னிலும் வேறான தேஜஸும் தனக்கென ஒரு காரணம் இல்லாதவரும் அச்சம், மயக்கம், தூக்கம், மூப்பு, இறப்பு முதலிய குற்றங்கள் அற்றவரும் ரஜோகுண ரகிதரும் சப்தமற்ற அமுதமயமான போக்குவரத்து இல்லாத வேறொன்றினால் மறைக்கப்படாததாக முன்னும் பின்னும் நடத்தல் இல்லாததாகவும் பரமேஸ்வரன் என்கின்ற தன்மை உள்ளதாய் சகல மங்கள குணங்கள் உடையதாய் அனைத்திற்கும் ஆதாரமாய் ஆனால் தனக்கு ஓர் ஆதாரம் இல்லாதவராய் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாததாய் கண்களுக்கு புலப்படாததாய் இவ்வாறு அனைத்து விதங்களிலும் மேலானதாக விளங்கக்கூடியதாகிய அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமேனியை வணங்குகின்றோம். இவ்வாறு பிரச்சேதசர்கள் ஸ்ரீமன் நாராயணனை துதித்துக் கொண்டு ஸ்ரீமன் நாராயணனிடமே மனதை நிலைநிறுத்தியவர்களாக
பெருங்கடல் நீரில் நின்று கொண்டு 10,000 வருட காலம் தவம் செய்தார்கள். அப்பொழுது 6 குணங்களின் ஐஸ்வர்ய சம்பன்னரான ஸ்ரீஹரியானவர் அவர்களிடத்தில் கருணை கொண்டு அவர்களின் எதிரே தோன்றினார். அன்றலர்ந்த கருணைதல் இதழைப் போல நீலநரம் கொண்டு பிரகாசிக்கும் திவ்ய தேகத்துடன், கிரீடம் மகரகுண்டலம் முதலிய திவ்ய ஆபரணங்களுடனும், சங்கம் சக்கரம் முதலிய திவ்ய ஆயுதங்களுடனும், பக்ஷிராஜனான கருடனின் திருத்தோளில் ஏறிக்கொண்டு அருள் தர வந்த அந்த ஸ்ரீமன் நாராயணனை கண்களால் கண்டு சேவித்து, பக்தி எனப்பட்ட பாரம் தாங்காது தலை குனிந்து வணங்கி நமஸ்கரித்து 2 கைகளையும் உச்சிக்கு மேல் தூக்கி நின்றார்கள். அனந்தனான பகவான் அவர்களை கருணை ததும்பும் கண்களால் கண்டு, உங்களது தவத்தால் மகிழ்ந்த நான் உங்களுக்கு வரமருள வந்துள்ளேன். நீங்கள் விரும்பிய வரத்தை கேளுங்கள் என்று கூறினார். அதை கேட்டு பிரச்சேதசர்கள் திரும்பவும் ஸ்ரீ ஹரியை வணங்கி, தந்தையின் வாக்குப்படி மக்களை பெருக்க எங்களுக்கு திறன் உண்டாகும்படி கிரியபை செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள். தேவதேவனான பகவானும் அவர்கள் வேண்டிய வரத்தை தந்தருளி அப்பொழுதே மறைந்தும் அருளினார். பிரச்சேதசர்களும் நீரிலிருந்து வெளிவந்து தங்கள் இடம் சென்று சேர்ந்தனர். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ ஹரியே நமஹ. இதி ஸ்ரீ விஷ்ணு புராண பிரதம அம்சே சதுர்தசோऽध्यायः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.